சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் இன்சூரன்ஸ் இல்லாத ஒரு 2 வீலரோ 4 வீலரோ பெட்ரோல் பம்ப்ஸ்க்கு போனாக்க அவங்களுக்கு டீசல் பெட்ரோல் சப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியும் மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டும் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்திகளும் வெளியாயிருக்கு. ஸோ இதோட பேக்ரவுண்ட் ஏன் இந்த ஒரு சூழ்நிலைமை உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க 56% ஆஃப் த இந்தியன் வெஹிக்கிள்ஸுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லையாம். 30.4 கோடி வெஹிக்கிள்ஸில் 16.5 கோடி வெஹிக்கிள்ஸ்க்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லை. இதுவே ரோடு ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இன்வால்வ் ஆகிற வெஹிக்கிள்ஸ் பார்த்தோம்னாக்க 22% ஆஃப் த வெஹிக்கிள்ஸுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லாத காரணத்தினால ப்ரொலாங்டு லிட்டிகேஷன், அவங்களுக்கு அந்த கிளைம் செட்டில்மெண்ட் ஆகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் 2018 சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணினாங்க அப்படின்னாக்க, அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ் புதுசாக ஒரு 4 வீலரோ 2 வீலரோ வாங்குறப்ப 3 வருஷம் 5 வருஷம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் மாதிரி வாங்குறப்பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் கொண்டு வந்தாங்க. ஸோ இதனால சொல்யூஷன் வந்ததா அப்படின்னாக்க இல்லை. ஏன்னா அந்த பிஹேவியரல் சேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா, அது மக்கள்கிட்ட போய் சேரல. ஏன் அப்படின்னாக்க அந்த 3 வருஷமோ 5 வருஷமோ முடிஞ்ச உடனே இன்சூரன்ஸை ரினியூவல் பண்ணுறது கிடையாது. மறுபடியும் அது அன்இன்சூர்டு வெஹிக்கிள் கீழே வந்துடுது. அதனால தான் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஆட் ஆனாலும் இந்த ஒரு கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அந்த 56 to 60% மாறவே இல்லை. ஸோ இதற்காக சுப்ரீம் கோர்ட் ஒரு ஸ்டெப் முன்னால் போய் இந்த 3 வருஷம் 5 வருஷங்கிறத 4 வருஷம் 6 வருஷம் 4 வீலருக்கும் 2 வீலருக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக மக்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னாக்க, வாகன் போர்ட்டலில் கவர்மெண்ட் கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அதாவது அவங்கள்ட்ட பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்கா, அவங்களுடைய இன்சூரன்ஸ் லைவில் இருக்கா அல்லது எக்ஸ்பயர்ட் ஆயிருக்கா அப்படின்ட்டு. பட் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது அதில் தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. அது ஒரு பண்ணியிருந்தாங்கன்னாக்கா இந்த ஒரு நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிஹவ் இந்த ஒரு யூஸ்ஃபுல் தகவலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் வெஹிக்கிளுக்கும் உரிய நேரத்தில் இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்துக்கங்க.